ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா கஸ்தூரி ரங்கபுரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் இதில் 30 ஏக்கர் இருக்குங்க. ரோடு முகப்பு ஒரு 350 அடி இருக்குது. இந்த லேண்டோட பின்பகுதியில் தோட்டவள ஆறுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். தோட்டவள ஆறு இந்த லேண்டோட பின்பகுதியில் ஓடுது. பக்கத்தில் கிராமம் இருக்குது. மண் வண்டல் மண். ஒரு கிணறு இருக்குது, ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. விவசாயம் செய்யாததுனால உங்களுக்கு கிணறெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகி, அதாவது பராமரிப்பு இல்லாததுனால நல்ல மழைகள் வரும்போது உங்களுக்கு தண்ணி உள்ளே இறங்கும். அந்த நேரம் உங்களுக்கு சைடில் உள்ள மண்ணுகளை உள்ளே கொண்டு போகும். இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ ஒரு கல் காணிச்சு, அந்த கல்லிருந்து நமக்கு தொடங்கி அப்படியே வலதுபுறமாக பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த அடர்த்தியான இடம், இந்த ஒரு சர்ச்சு கோயில் தெரியும் பார்த்தீங்களா, அது ஒரு பக்கத்தில் உள்ள ஊர் தான். அது உங்களுக்கு ஹைவேஸ் போயிடும். திருச்செந்தூர் ஹைவே டச் ஆகிரும். அது பேக்கில் உங்களுக்கு பாருங்கள், நேரே தெரியுது அந்த கல், நான் ஃபஸ்ட்டில் காணிச்ச கல். அப்படியே உங்களுக்கு வலதுபுறமாக இந்த வேலி வரைக்கும் நமக்கு இடம் உண்டு. 2 பகுதியிலுமாக உங்களுக்கு பார்டர் கிளியர் பண்ணி அளந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல திருச்செந்தூர் ஹைவேயை டச் பண்ணதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குதுங்க. வள்ளியூர் ஹைவேஸை பிடிக்கிறதுக்கு 25 கிலோமீட்டர். இதுவே நம்ம நாகர்கோயில் நாங்குநேரி ஹைவேயை டச் பண்ணதுக்கு 28 கிலோமீட்டர். கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான காவல் கிணறு ஜங்ஷனை நேஷனல் ஹைவேயை டச் பண்ணதுக்கு 35 கிலோமீட்டர் இங்கேருந்து இருக்குது. ஒரே ஒரு கையெழுத்து தான். அங்கங்கே ஒரு சில பனைகள் மட்டும்தான் நிற்கிது. விவசாயத்துக்கு ஏற்ற இடம். நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது. இந்த வேலி பார்த்தீங்க பாருங்கள், அந்த கிணறை பார்த்தீங்களா, உள்ளுக்க மண் லேசாக சரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது மண் சரியில்லை. இந்த தண்ணி மழைக்கு தண்ணி உள்ளே இறங்கி அப்படியே அந்த மண்ணும் கூட உள்ளே இறங்கியிருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இந்த கிணறு தூர் வரணும் தான் இது பலன். இபி சர்வீஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துருங்க. ஒரு டிஸ்கன்யூடாக இருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். விலை ரொம்ப சீப் ரேட், ரொம்ப குறைவான ரேட்டில் தான் இது வந்திருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 14 லட்ச ரூபா, ஒரு சென்டோட விலை 14,000 ரூபா கேட்காங்க. பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக 30 ஏக்கரும் ஒன்றா தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பஸ் ரோடு முகப்புலலாம் உங்களுக்கு இவ்வளவு குறைஞ்ச ரேட்லலாம் இப்போம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் தோப்பு எப்படி இருக்குன்னு. எப்பவும் அந்த இடங்களில் வண்டி போக்குவரத்தும் போக்குவரத்தும் உள்ள இடம். பக்கத்தில் பாருங்கள் வேலி போட்டிருக்காங்க. நல்ல பராமரிப்போடி, அதாவது உள்ள எப்பவும் ஆள் போக்குவரத்து உள்ள இடங்கள். நம்ம லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பனையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, எம்டி லேண்டு தான். தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். விலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம்.